வந்தீங்கன்னா இந்த ஒரு 4 ரோடு வரும். இதில் வந்து லெஃப்ட் பிரிக்கணும். பார்த்தீங்கன்னா ஏற முடியாது, செங்குத்தாக இருக்கும். கொஞ்சம் தூரம் தான் மேலே இருந்திருப்போம். ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தா ஒன்று இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது. காய்ஸ், இது மேலே ஏறி அப்படியே இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு வியூ. நம்ம வந்த வழி உயிரே உயிர் அந்த பாட்டு மாதிரி தெரியல. உயிரே தலைவருக்கு வடிவேல் சாங் தான் ஞாபகம் வருது. வடிவேல் சாங் டேய் மும்பைடா. எந்தன் கண்ணோடு கலந்து விடு. ஸோ காய்ஸ், இந்த மண்டபத்தை தாண்டி மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா 2 வழி. இங்கே ஒரு வழி போகுது, இதுக்குள்ளே கொஞ்சம் இதாக இருக்குது. ப்ளஸ் இந்த ரைட் சைடில் ஒரு வழி போகுது. இதில் வந்து போனீங்கன்னா மேலே போயிட்டு இந்த இடத்தோட ஸ்டாப் ஆகிரும். அதுக்கப்புறம் மேலே போக முடியாது. கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. நம்ம மேலே போகிறதுக்கு ரைட் சைடு போவாங்க. ரைட் செஞ்சு உள்ளே வந்தோடனே ரைட்டில் வளைஞ்சிக்கோங்க. இந்த இடத்த வேணால் பார்த்துக்கோங்க டவுட்டாக இருந்துச்சுன்னா. நான் இப்போ மேலே ஏறி ஒரு வியூ காட்டினு தெரியுமா, அந்த இடம் தான் இது. ஸோ இதில் வந்து ரைட்டில் பிரிஞ்சு போகும். வழி வேறு கொடூரமாக இருக்குது. கேமரா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சதில்லை. இங்கே ஒரு வழி இருக்குது, இந்த சைடு ஏதோ போகுது, எதில் போகுதுன்னு தெரில. ஸோ நம்ம கூகுள் மேப்பான கண்ணன் தான் நமக்கு வழிகாட்ட போகிறாரு. செம்மையாக இருக்கிற பட்டாமிச்சு. வாங்க போகலாம். நம்மளே வேலை வாங்க விட மாட்டானுங்க. வாங்க முதலாளி. என்ன முதலாளி சாஞ்சிட்டீங்க? வாங்க வாங்க. ஹில் ஸ்டேஷனாக இருக்கும்போது கூட தெரியல, கொஞ்சம் கூலிங்காக இருக்கனால போயிட்டோம். இங்கே வேர்க்கிறனால உப்பசமாக இருக்குது, வந்து பயங்கர உப்பசமாக இருக்குது. ப்ளஸ் டீஷர்ட் வேறு போட்டு எவங்க சொல்கிறா அட்வைஸு சொன்னால் கேட்டுக்கவும் மாட்டேறானுங்க. கொஞ்சம் மேலே இருந்தீங்க சட்டையை கழட்டிடுவான். யார் படிக்கிட்டு பார்த்தீங்கன்னா சித்தேஸ்வரம் மடம் சேம் அதே மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கிம்பிள் வாங்கி முன்னாடி வீடியோ எடுக்கணும். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வழுக்கு பார்க்க கை வலிக்குது மோளே, முடியல. எவ்வளோ தூரத்துக்கு இப்படி போகும்? மேக்ஸிமம் 2 கிலோமீட்டர். மேலே என்ன இருக்கும்? மேலே ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கும். அதுமாதிரி சங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குகை இருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன கோயில்னா, இந்த கோயிலில் போனால் மைசூர் வந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையானு தெரில. ஸோ காய்ஸ், இங்கே ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் இருக்குது. அங்கே கல்வெட்டுகள்லாம் பதிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். வந்து கட்டினதுல ஆனந்த வித்யா அது பசங்க பேர் எழுதிட்டு போகிறாங்க. சின்ன குரு நிறைய இடம் இங்கே இருக்குது. எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. காய்ஸ், இந்த வழியில் தான் ஏறி வந்தோம். இது வரைக்கும் படிக்கட்டாக இருக்குது. நிறைய ரெஸ்ட் எடுத்துருக்கிறாரு. இதுக்கு மேலே ஓரளவுக்கு மண் ரோடாக இருக்குன்னு நினைக்கிறோம். போவோம். ரோடு இப்படி தான் இருக்குது. சாரி, வழி பாறை எல்லாம் பார்த்து காணும். நாங்கள் வலிக்கு விட்ருவோம். அங்கங்கே ஒரு பேரை பதிச்சு வச்சுருந்தாங்க. எங்கேயும் வழி போகணும். இப்போ அந்த மலை உச்சிக்கிட்டே போக போகிறோம் நம்ம. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பனிமூட்டமாக தான் இருக்குது. என்ன ஒரே
பனி மூட்டமா இருக்கு. மணி ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்துருப்போமா? எல்லாம் வீடு வெள்ளை வெளியேன்னு இருக்குது வீடெல்லாம். இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கோயில் மாதிரி குலதெய்வம் மாட்டுறது சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க, பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேரம் மணி போயிட்டான். மேலடா இது கோயில் இல்லை, இதுக்கு மேலே கோயில். செம்மையாக இருக்கு கோயில். 9 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் கிளைம் தருவாங்க தெரியல, பார்க்கலாம். சரி சரி, என்ன கோயிலுங்கண்ணா? சிவன் கோயில். சரி சரிங்கண்ணா. ஃபஸ்ட்டு ஒரு டைம் வருவீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு டைம் வருவீங்களா? பௌர்ணமி. சரி சரிங்கண்ணா. அமாவாசை அப்போ கோயிலுக்கு வந்து படையல் போடுவாங்க. சிவன் கோயிலாமா வந்து சொல்லிச்சு. வாங்க 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 சொல்லி பாருங்க. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் மறுபடியும் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுறோம். ஓகே. என்னால முடியலடா. முடியலையா? இன்னும் அவ்வளோதான் மணி. பக்கம் வந்துச்சு பாரு, மண்டபம் தெரியுதா? அங்கே தெரியுது பேர் மண்டபம். பக்கம் வந்தாச்சு. இந்த ஆளில் வந்துட்டு இருக்காங்க பேர். அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். இன்னும் எத்தனை மீட்ரு? அவங்களாம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்லாம் போட்டு வராங்க. வந்துதான் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பேண்ட் போட்டிருக்கனால கொஞ்சம் இதாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு. ஜாக்கிங்களா? எத்தனை கிலோமீட்டர்னா இருக்கும்? மணி என்ன பண்ணுற? நான் ஸ்கூல் ஃப்ரெண்டு மணின்னு ஒருத்தன், அவனும் மணி. இவன் காலேஜ் ஃப்ரெண்டு, இவனும் மணி. அவங்க வாரம் வாரம் வந்துட்டு இருக்காங்களாம்மா. அவர் அத்லட் பிளேயரு, நல்லா ரன்னிங் ஓடுவார். இவர் அத்லட் பிளேயர் இல்லை, அவ்வளோ வித்தியாசம். அந்த மணிக்கு இந்த மணிக்கு வித்தியாசம். சூப்பர்ல மணி. இந்த பாரு செம்ம வியூ இருக்குடா. டைலாக் சொல்லு. நம்ம இப்போ பேர் கேஸ் அடர்ந்த காட்டு பகுதியில் மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஏறி இப்போ நம்ம ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் இருந்திருப்போம். ஏன்னா எங்களால் முடியல. வேற லெவல் இருக்குது. எல்லாம் போட்டு தூக்கி போட்டு கொளுத்தி விட்டுருக்காங்க. புழுக்கமாக இருக்கிறதுனால, காஞ்சி போயிருக்கிறதுனால கட்டி இது பண்ணியிருக்கிறாங்க. இது நல்லது தான். இந்த மணி இதா வெளியே இருக்கு. மணி பிளான் பண்ணிட்டான், வழியிலன்னு சொல்லி திரும்பி போகலான்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டான். மணி நீ சொல்கிற போனோட இது கண்டுபிடிச்சிருந்தா. மணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ இருக்குது திரும்பி சொன்னீங்க எல்லாரும் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். சொல்கிற எல்லாமே இல்லையா? என்ன மணி இங்கேருந்து பார்க்குறப்ப எனக்கு மின்மினி பூச்சி தெரிஞ்ச மாதிரி இருக்குது. சீரியஸாடா?
மேலே வந்தாச்சு. கொஞ்சம் தூரம் வாங்க. வழி மட்டும் மாறி மாறி போயிடாதீங்க, அது மட்டும் உங்களால் மேலே ஏற முடியாது போயிடும். இல்லைங்க மேலே கொஞ்சம் தூரம் தான் மணி. கீழே வந்து இருக்குது பார்த்தியா, நல்லா அரளி விதை மணி. அரளி விதை கேள்விப்படுத்தலையா? அரளி விதை என்ன சொல்லு, சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க. இதா இதெல்லாம் அரளி விதை தான், இதெல்லாம் அரளி மரம். தபர் காய் இருக்குது, இதா பொறி மணி. உங்கள் ஹைட்டு தானே எடுத்து, என் ஹைட்டு கட்டாதுடா. காட்டு எடுத்து காட்டு. அப்போ அந்த கோட்டை திரும்பி கிளம்பா. அங்கேருந்து பார்க்குறப்ப சின்னதாக இருந்துச்சுல்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் அவ்வளோதான், பக்கமாக வந்துச்சு. செம்ம இதாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் கோட்டை தான்ப்பா. இது என்ன உற்சாகமா மணி? நூற்றில் வந்து பார்க்குறது செம்ம சூப்பராக இருக்குது. பக்கம் வர வர வீடியோ எடுக்கிறப்ப அந்த எழுத்துலாம் வந்து இரிட்டேட்டிங் பண்ணுறானுங்க. லவ்வர்ஸ் பேர்லாம் போட்டு தீட்டு வச்சுருக்கானுங்க. தூங்க மாட்டேங்குது. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நடக்க முடியாது, கீழே போயிடலான்னு சொன்னவன் திருவின்னு ஏறுறான். பாடா ஏறிடலான்னு சொல்கிறவன் தடுமாறி நடந்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி அவ்வளோ பக்கம் வந்தாச்சு. மாடு இது மேலே இருந்தால் அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் செங்குத்தா பண்ணணும், நம்ம சீக்கிரம் மேலே ஏறிடலாம் மணி. அங்கே ஏறின பார்த்தியா, அது நீளமாக போச்சு. எப்படி இருக்கு பேர் மணி? சூப்பர் இது மணி. அப்படியே ஏறு, வீடியோ அப்படியே இதாகும். ஓ நல்லா இருக்குல்ல, நேரட்ட நீ ஏறையா ஏறு. வா மணி, கீழே ஒரு குரங்கு பார்த்த மணி, அது மாதிரி ஏறாடா. 4 கால் ஏறானே. வேகம் வந்துச்சு அவனுக்கு. சவுண்டு வேற. படிக்கட்டு கொஞ்சம் இதாக தான் வருது, செங்குத்தாக தான் வருது. வேறு சைடில் இந்த மரம் மழை இல்லை, இதுன்னு சொல்லுவோம். சூப்பர். உள்ள பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெஸ்ட் எடுத்துட்டு. ஆமாம், அவ்வளோ பக்கமாக வந்தாச்சு. இங்கே வந்து பாருங்கள், செம்ம வியூவாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில, ஒரு பெரிய விலங்கு உடக்கம். இந்த கலர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. பக்கத்தில் போகிறேன், ஓடுமான்னு தெரில, ஓடிடுச்சு. மோளி பாறை உடக்காம மோளி. வாங்க மோளி, செம்மையாக இருக்கு மோளி. இங்கிருந்து பார்க்குறப்ப இந்த மரத்துக்குமே அந்த பாறைக்கு செம்ம வியூ தெரியுதா மணி? நில்லு. அவ்வளோ வந்தாச்சு மணி. இதான் மலை, இதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் அவ்வளோதான். ஆமாம், சின்னதா. அங்கே போகணுதா? ஆமாம் மணி, இங்கே குளமா இருக்குது பார்த்தியா? எப்படி இங்கே குடிக்கலடா, மேலே இது இந்த கலர் இருக்குது, இங்கே தண்ணி குடிக்கும். அது ஊற்றும் போது ஊறிச்சுங்க அந்த இடத்துல. இது பேர் பச்சை பச்சைன்னு பேர். மழை தண்ணி தான் தேங்கி நிற்குது. இங்கே தான் மீனே இருக்குது. தலைப்பராட்டா ஏதோ இருக்கும். இங்கே பாருங்க, ஒருத்தர் செம்ம டிராயிங் குறைஞ்சிருக்காரு. முருகர் அது உளியில் இங்கே செதுக்கியிருப்பான்னு நினைக்கிறேன்.
என்னன்னு தெரில. வியூ பாயிண்ட் மணி பார்த்து வா. கோயில் ஆஞ்சநேயர் கோயில். தெரியுமாலே எப்படிதான் மேலே ஏற்றி இறங்க போகணும்னு தெரியல. என்னது செம நிழல். ரெஸ்ட் எடுக்கிறேன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்துக்குங்க, நிழலாம் இருக்குது. அப்பா ஸ்நாக்ஸ் 2 குர்குரே கொண்டு வந்துருக்குறோம். கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம். ரெஸ்ட் எடுக்கிற சுத்தம் 2 மணி போகலாமா? கொஞ்சம் தூரம் தான் மேலே. ஸோ காய்ஸ், ஒரு வழியாக ஃபைனலாக மேலே வந்துட்டோம். மூச்சு தள்ளி இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பகல் டைமில் வந்திருந்தால் கொஞ்சம் வெயில் தெரிஞ்சிருக்காது. பட் இந்த டைம் வெயில் ஓவராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே 2 கோயில் இருக்குது. மேலே மலை உச்சியில் இருக்குது. ஸோ சங்ககிரி மலையோட உச்சியில் இருக்கிறோம். இங்கே எடுத்து பார்த்தா டோட்டல் சங்ககிரியும் தெரியுது, மலையாளியும் தெரியுறான். நல்லா இல்லை தெரியுதா? கீழே வெள்ளை வழியாக தெரியுதா? அதுக்கு கீழே இருக்கு. அது என்னது பனியே இல்லை, பொல்யூஷனாக கூட தெரியல எங்களுக்கு. என்ன முடியாது தெரியல. மணி எத்தனை? 9. காய்ஸ், இங்கே கோயிலுக்கு மேலே ஒரு தண்ணி தொட்டி நினச்சேன். பட் இது தண்ணி தொட்டி இல்லை, விளக்கு. எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க பாருங்கள், சிமெண்ட்டில். ஐ திங்க் இங்கே பற்ற வச்சா நைட்டு அந்த வெளிச்சம் ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன். கீழே வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு இது நம்ம கீழே அங்கேருந்து பார்த்தா தெரியுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ காய்ஸ், ஃபைனலாக மேலே வந்தாச்சு. என்னடா கண்ணாடி போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க. ஆப்போசிட்டில் சூரியன் இருக்கனால பயங்கரமாக கண்ணு கூசுது, பேச முடியல. ஸோ இங்கே வந்து மேலே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலெலாம் இருக்குது. அந்த காலத்தில் கட்டின கோயில், கருங்கல்லே கட்டியிருக்காங்க எல்லாம். ஸோ அதுதான் இருக்குது. இந்த இடத்துக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் சங்ககிரி கோட்டையை சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் யாருமே இங்கே மேலே வந்து வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. எல்லாமே கீழே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்குது, மேலெல்லாம் போய் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் நாங்கள் இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி மேலே வரைக்கும் வந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு இதில் பண்ணியிருக்கோம். கீழே நடந்ததுக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் தெரியும். நல்லா முடியல. ஸோ இருந்தாலும் கூப்பிட்டு வந்து இவன் தான் பாதி வரைக்கும் மேலே தலைவர் தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தார். நான் பாதி வரைக்கும் மேலே எல்லாம் முடியல. இப்போ மேலே வந்து தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இவ்வளோ தூரம் உங்களுக்காக கஷ்டப்படுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்படியே இங்கேருந்து கீழே இறங்குவோம், அதையும் வீடியோ எடுக்கிறோம். மேலேருந்து வரப்போ மணி இப்படி இருந்தான், போக குரங்கு மாதிரி டவுன்ட்டே தான் வந்தான். ஆமாம், இது பார்த்துட்டு இங்கே வந்து காட்டிட்டாங்க மேலே வரக்குள்ள. ஸோ இப்போ கீழே போகலாம். ஸோ கீழே இறங்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா இதில் கீழே காலை வச்சாலும் உருட்டிட்டு போய் கீழே ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாக இறங்க வேண்டியதான்.